வெரி குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். லைம் லைரிக்ஸில் இன்றைக்கி காலையில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு இல்லையா? அதே மாதிரி தான் மோட்டிவேஷன். மோட்டிவேட் பண்ணுறேன்னு when motivation remains overloaded, அது என்ன அந்த மோட்டிவேஷன் ஒரு பலனை தருணமோ அதுக்கு நேர் எதிரான ஒரு விளைவை அது உருவாக்கும். நான் ஆல் இண்டியா ரேடியோவில் திருநெல்வேலியில் ஒரு இன்டர்வியூ கொடுத்தேன். இது நடந்து ஒரு 15 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும், மேபி க்ளோஸ் டு 20 years இருக்கும். நான் அப்போ தான் ரொம்ப தீவிரமாக கவுன்சிலிங் ப்ராக்டிஸ் பண்ண நேரம் அது. ஸோ அந்த இன்டர்வியூ கேட்டுட்டு ஒரு லேடி என்கிட்ட சொன்னாங்க, சார் எங்களுடைய ரிலேஷன் கேர்ள் சென்னையில் கொஞ்சம் மென்டல் இல்னஸ்க்கு அட்மிட் ஆகியிருக்காங்க, நீங்கள் போய் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், நான் திருநெல்வேலி பக்கத்தில் தான் இருக்கேன், சென்னைக்கு போனால் பார்க்குறேன். எதேச்சியாக எனக்கு சென்னைக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது. நான் சென்னையிலேருந்து அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன். ஆமாம் சார், என்னுடைய பிரதர்ஸ் டாக்டர் தான் அது அப்படின்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல் பேரை சொல்லி அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க அட்மிட் ஆகியிருக்காங்க, நீங்கள் போய் இந்த வார்டில் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரதருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. லக்கிலி அவங்க பிரதர் இல்லை, பிரதர்ஸ் ஒய்ஃப் இருந்தாங்க, அந்த பொண்ணோட அம்மா இருந்தாங்க. அந்த பொண்ணு 12th முடிக்கலை, 12th தான் ப்ராப்ளம் வந்துடுச்சு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, மேத்தமேட்டிக்ஸில் அது ஜீனியஸ். அந்த பிள்ளை அவ்வளவு ஒரு ஜீனியஸ் மேத்தமேட்டிக்ஸில். அப்போ சென்டம் வாங்கிடுவேன், யார் வாங்காட்டாலும் அந்த பிள்ளை பேரை சொல்லி இது வாங்கிடும் அப்படின்னு ஸ்கூல் ஃபுல்லாக அக்ராஸ் தி ஸ்கூல் இதான் பேச்சு. ஸ்டேட் ஃபஸ்ட்டு, அப்போல்லாம் இந்த ஸ்டேட் ஃபஸ்ட்டுக்கெல்லாம் பெரிய பேப்பர்லலாம் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வரும், நியூஸ் வரும். ஸ்டேட் ஃபஸ்ட்டுன்னு நமக்கு ஸ்கூல் வரணும், அவளுக்கு இவ தான் நம்ம ஸ்கூலுடைய பெருமையே இவ தான், இப்படிலாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. பேரண்ட்ஸும் சொல்கிறாங்க, டீச்சர்ஸும் ஒரு வாட்டியும். அதோட வேடிக்கை என்னன்னு கேட்டாக்க, இந்த பொண்ணு அவங்க அப்பா வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, ஏதோ நெதர்லாண்ட்ஸோ எங்கேயோ இருந்தாங்கன்னு நினைக்கிறது. இந்த பொண்ணு 12th முடித்த உடனே அப்பா கூட நெதர்லாண்ட்ஸ் போகுதுன்னு உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, முன்னாலேயே ஒரு சின்ன ஒரு விழா மாதிரி நடத்திட்டாங்க அந்த ஸ்கூலில். இவ தான் எப்படி சென்டம் வாங்குவா, நம்ம ஸ்கூல் ஸ்டேட் ஃபஸ்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அந்த பொண்ணுக்கு பாராட்டெல்லாம் கொடுத்து, அதுக்கு பொன்னாடையெல்லாம் பொறுத்து, ஒரு மெமெண்டோலாம் கொடுத்து, எக்ஸாமினேஷனில் இந்த பொண்ணு சூப்பராக மாறும். என்ன ஆகிப்போச்சு, இதெல்லாம் பண்ணி முடித்த உடனே எப்போவுமே எல்லாத்துக்கும் ஒரு எதிர்வினை இருக்கும் இல்லையா? அதெல்லாம் எப்போவுமே சொல்லுவேன், எதையுமே பெருமையாக யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. பிகாஸ் கவுண்டர் கரண்ட் க்ரியேட் பண்ணிவிடுவாங்க. இந்த வைப்ஸுக்கு எதிரான வைப்ஸ் வரும்பொழுது எதர் டிலே ஆகும் இல்லை டினை ஆகும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த அளவுக்கு பாப்புலரைஸ் பண்ணி அந்த பொண்ணை பெருமைப்படுத்தி அவங்க இந்த பொண்ணு தான் அப்படின்னு முடிவு பண்ண உடனே இந்த பொண்ணுக்கு எதிராக நிறைய பேர் பாரு, அது கடைசியில் மார்க் கம்மியாக போகுது, ஸ்டேட் மார்க், இது சென்டமே வாங்க முடியாமல் போகுது பாருன்னு பயமுறுத்தி விட்டாங்க. உடனே இந்த பொண்ணு ராத்திரியும் பகலுமா உழைச்சி அப்படியே ட்ரெயின் ஆகி அந்த எக்ஸாமினேஷன் பொழுது பயங்கர ஃபியர் மட்டும் வராமல் எக்ஸாம் போகமாட்டேன்னு சொல்லிடுச்சு அந்த பொண்ணு. ஐ வில் நாட் ரைட் தி மேத்தமேட்டிக்ஸ் எக்ஸாமினேஷன், ஐ வில் நாட் கோ அப்படின்னு சொல்லி மண்டையிலலாம் அடிச்சுட்டு இது என்ன ஆகிப்போச்சு, மேலேருந்து கீழே குதிச்சிட்டுது. அவங்க ஃப்ளாட்டில் இருந்தாங்க, மேலேருந்து கீழே குதிச்சிட்டு. உடனே நல்ல வேளையாக கால் மட்டும் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. அதிலிருந்து தனக்குத்தானே நான் ஐ ஆம் நாட் ஏ மேத்தமேட்டிஷியன், ஐ ஆம் வீக் இன் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்லாம் சொல்லி கிள்ளி தனக்குத்தானே பண்ணும். அதுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளங்கள் இருந்தது. நான் சொன்னேன், இது சைக்கியாட்ரி லெவலுக்கு போயிடுச்சு, இது நீங்கள் ரொம்ப இது பண்ணி விட்டுட்டீங்க, இது கொஞ்ச நாள் நீங்கள் சேர்த்துருக்கிற ஹாஸ்பிட்டல் சைக்கியாட்ரிஸ்ட் விசிட் பண்ணுறாரு, நீங்கள் சைக்கியாட்ரிஸ்ட்டுக்கிட்டே போய் டைரெக்டாக நீங்கள் பாருங்கள். பிகாஸ் இது மனத்தளவில் இருந்தால் மட்டும்தான், சாஃப்ட்வேரில் ப்ராப்ளம் இருந்தால்தான் சைக்காலஜிஸ்ட். அது ஹார்ட்வேர் மூளைக்கு போயிடுச்சு அப்படின்னா அது சைக்கியாட்ரி, அங்கே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டேன். நிறைய பேர் சைக்கியாட்ரிஸ்ட்டுக்கு போகிறவங்க எங்ககிட்ட வராங்க, எங்ககிட்ட வர வேண்டியவங்க சைக்கியாட்ரிஸ்ட்டை போய்ட்றாங்க. அது மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு ஒபிசிட்டிலாம் வித்தியாசமாகிடுது. ஸோ என்றைக்குமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு.
ஓவராக அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணுறேன் பேர் வழின்னு சொல்லி எக்கச்சக்க பேர்டன் அந்த குழந்தை மேலே வச்சு தாங்க முடியாமல் பண்ணி கடைசியில் அதோடைய மென்டல் இல்னஸே வந்துருச்சு அந்த குழந்தை. பி கேர்ஃபுல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.